ஆராதனை டிவியின் அன்பு நெஞ்சங்களே, நம்முடைய ஆயர்கள் அணிகின்ற அற்புதமான அந்த சிவப்பு நிற குல்லாவை பத்தி தான் நான் பேச போறேன். இந்த சிவப்பு நிற குல்லா எதை உணர்த்துகிறது? அந்த சிவப்பு நிற குல்லா என்பது தூய ஆவியின் பராமரிப்பை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆயர் அவர்கள் தூய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள். இரண்டாவது மிக முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? இந்த சிவப்பு நிற குல்லா எதை உணர்த்துகிறது என்றால், மறை சாட்சிகளின் தியாகத்தை, இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் சிந்திய இரத்தமான அந்த தியாகத்தை. மூன்றாவது கருத்தாக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அன்பு மக்களே, இந்த சிவப்பு குல்லா, சின்ன குல்லா உச்சந்தலை, இதுல ஆயருடைய உச்சந்தலையில இருக்கிறது எதை குறிக்கிறது என்றால், இந்த ஆயர் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர், கான்சக்ரேட்டட் ஃபார் காட், கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர் என்ற ஒரு மிகப்பெரிய கருத்தை குறிக்கிறது. அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிங்க. இந்த குல்லாவோட பூச வைப்பாங்க. நீங்க இந்த பெரிய குல்லாவோட குழப்பப்படுத்திக்க வேண்டாம். பெரிய குல்லாவை பத்தி அடுத்த மறைவுரையில பார்ப்போம். இந்த சின்ன குல்லா திருப்பலி நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நற்கருணை மன்றாட்டத்தின் தொடக்கத்திலேயே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு நற்கருணை உட்கொண்ட பிறகு, நற்கருணை விருந்து முடிந்த பிறகு, இறுதி மன்றாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? திருப்பி அதை வச்சுக்கோங்க. ஏன் என்றால், எவ்வளவுதான் ஆயராக இருந்தாலும் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பு, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு அவர் பெரியவர் அல்ல என்பதை உணர்த்தும் அளவுக்கு நற்கருணையில் ஆண்டவர் பிரசன்னமாய் இருப்பதை உணர்ந்து, அந்த நற்கருணை ஆராதனையின் பொழுது, நற்கருணை மன்றாட்டின் பொழுது அந்த குல்லா எடுக்கப்படுவது என்ன காரணம் என்றால், ஆதிகால தொடக்க கால திருச்சபையிலும் கூட பாரம்பரியமாக இது கடைபிடிக்கப்பட்டது. மேலும் அன்புக்குரியவர்களே, அந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கும் பொழுது அவருக்கு மரியாதை செலுத்தும் அளவுக்காக, ஆராதனை செலுத்தும் அளவுக்காக அந்த குல்லா எடுக்கப்படுகிறது. மிக முக்கியமானது நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அன்பு மக்களே, அந்த சிறிய குல்லா எதை உணர்த்துகிறதா? தாழ்ச்சியை குறிக்கிறது. என்னுடைய ஆயர் பீட்டர் அபீர் அவர்கள் ஒரு முறை மாதாட்டிகளை சொல்றதை நான் இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கிறேன். கப்புச்சியன் சபை குருவானவர்கள், பின்னாடி குல்லா இருக்குதுல்ல, நீங்க கொடுக்குற சாக்லேட்டு காய்கறிகள் எல்லாம் போடணும்னு வச்சுக்காதீங்க. இதை கப்புச்சியன் குருவானவர்கள், பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவங்க இப்படிதான் குல்லா போட்டிருப்பாங்க. இது எதை உணர்த்துகிறால்? தாழ்ச்சி. எனவே அன்பு நெஞ்சங்களே, இந்த ஆயர் அவர்கள் பயன்படுத்தும் இந்த குல்லா, இனிமே எந்த ஆயரும் வரும் பொழுது அந்த குல்லாவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வருவது என்னவென்றால், தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது, மறை சாட்சிகளின் தியாகத்தை குறிக்கிறது, கடவுளுக்கு ஆயர் அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பதை குறிக்கிறது. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.